இவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கே, இது என்ன கரும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கரும்பு இல்லை, சூப்பர் நேப்பியருங்க. சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 15 அடி ஹைட் வந்து வளர்ந்துருக்குதுங்க. அந்த அக்காவே 5 அடி ஹைட்டுனா பார்த்துக்கோங்களேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் நேப்பியர் கரணைகளை இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் வளைச்சு பார்க்குறேன், வளைக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் கரணைகள் வந்து ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க பார்சல் சர்வீஸ் மூலியமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரணைகளை வந்து நம்ம ஒரு 120 நாளைக்கு மேலே தயாரான நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுத்துட்ருக்கோங்க. இன்றைக்கி கூட ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கரணைகள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சூப்பர் நேப்பியர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவிலே காட்டுறேன் பாருங்கள், மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் எவ்வளவு விரும்பி இந்த சூப்பர் நேப்பியர் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஹைட்டில் கட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குங்க. சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம 5லேருந்து 5 அடியில் கட் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இல்லை எனக்கு வந்து ஈல்டு ஜாஸ்தியாக வேணும், ரொம்ப ஹைட் விட போகிறேன், இப்போ நீங்கள் வச்சிருக்க மாதிரி 10 அடி 15 அடி விட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக விடலாம். ஸோ அந்த மாதிரி விடுறவங்க சாப் கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் பெட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க. மனிதர்களுக்கு புரதச்சத்து எவ்வளோ அவசியமோ அதே போல தாங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புரதச்சத்துங்கிறது ரொம்ப தேவை இருக்குதுங்க. ஸோ இந்த சூப்பர் நேப்பியரில் 20% வரைக்கும் புரதச்சத்து இருக்கிறதுனால ஆடுகளும் மாடுகளும் இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாகவே இருக்குதுங்க. சூப்பர் நேப்பியரை எப்படி நடவு பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலாக 2-3 தடவை நல்லா உழுதுருங்க. தொழு உரம் போட்டு உழுதுட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் போட்டு வைக்கலாம், பார் போடாமல் கூட வைக்கலாங்க. ஸோ எப்படி வச்சாலும் அகலத்தில் வந்து கரணைக்கு கரணை அகலம் வந்து